السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح الثانوية الجزء الأول. அந்நஹ்வல் வாலிஹ் கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 87 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 88வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். முபத்ததா ஹபர் என்ற பொது தலைப்பின் கீழ் மவாலிஉ ஹதிஃபில் ஹபரி உஜூபன், அவசியமான முறையில் ஹபரை போக்குவதின் இடங்கள் என்ற பாடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த பாடத்தில் இதோடைய சுருக்கத்தையும் அதோடைய உதாரணங்கள், அதோடைய பஸ், அதோடைய காய்தாக்கள் அனைத்தும் முடித்து விட்டோம். வாருங்கள், இன்று அதனுடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண இருக்கிறோம். வாருங்கள், இன்று பயிற்சியை நாம் ஆரம்பிப்போம். தம்ரீனாத்துன், பயிற்சிகள். அப்ப இந்த பயிற்சிகள் இதற்காக முபத்ததா இல்லாமல் ஹபரை கண்டிப்பாக போக்க வேண்டிய இடங்கள், அதற்கான பயிற்சிகள் தான். ஹபர் எதுக்கு கண்டிப்பா போக்க வேண்டிய இடத்துக்கு நம்ம என்ன செய்ய போறோம் என்று பயிற்சியை பார்க்க போகிறோம். அதுல முதல் பயிற்சியை இப்ப என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். பையின் ஃபில் இபாராத்தில் ஆத்தியதி, பின்வரக்கூடிய வாசகங்களிலே விளக்கு அல் மவாத்தின, இடங்களை. அல்லத்தி, எத்தகைய இடங்களை விளக்கணும்? ஹுதிஃப ஃபீஹல் ஹபரு உஜூபன், அவசியமான முறையில் ஹபர் அந்த இடங்களிலே போக்கப்பட்டதே. அத்தகைய இடங்களை பின்வரக்கூடிய வாசகங்களிலே விளக்கு. வகத்திரில் ஹபர, ஹபரை உள்ளுக்குள் ஆக்கு, ஹபரை தக்தீராக்கு. வதுகுர் சபபல் ஹதுஃபி, போக்கியதின் காரணத்தை கூறு. அப்ப எந்தெந்த இடங்கள்லாம் ஹபர் கண்டிப்பா போக்க வேண்டும், எந்தெந்த இடங்கள்ல கீழே வந்த வாசகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல ஹபரு அவசியமாக போக்கப்பட்டிருக்கு, அந்த போக்கப்பட்ட ஹபரை தக்தீரோட நம்ம சொல்லணும். தக்தீர்ல என்ன இருக்குன்னு நம்ம சொல்லணும். அதே போல போக்கியதின் காரணம், 4 காரணம் படிச்சோம்ல. கண்டிப்பா ஹபரை போக்க வேண்டிய இடங்கள் மொத்தம் எத்தனை படிச்சிருக்கோம்? 4 படிச்சிருக்கோம். அந்த 4 காரணங்கள் ஏதோ ஒண்ணு இருக்கும். அந்த காரணத்தை நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். இப்ப வாருங்கள், ஃபர்ஸ்ட் இந்த வாசகங்களுக்கு அர்த்தம் வைத்து விடுவோம். இந்த வாசகம் என்பது கடல் படை பற்றி பேசுகின்றது. இந்த உலகத்தில் இப்பொழுது கடல் படை, கடலில் போர் செய்யக்கூடிய திறன் உள்ளவர்கள் அவர்கள்தான், அந்த சமுதாயத்தை தான், அந்த ஒரு அரசாங்கத்தை தான் இந்த உலகம் முழுவதும் மதிக்கும். அவர்களுக்கு தான் இங்க புகழ் இருக்கின்றது, அனைவரும் அவர்களை தான் புகழ்வார்கள் என்று கடற்படையின் சிறப்பை பற்றி பேசக்கூடிய ஒரு வாசகம் இந்த வாசகமாக இருக்கிறது. படிப்போமா? ல அம்ரி, என் வயதின் மீது சத்தியமாக. அம்ரி, கஸ்மின்றது போக்கப்பட்டிருக்கு. லக்கத் அஸ்பஹத்தில் பிஹாரு மத்ஹர குவத்தில் உமமி, கடல், கடல்கள் மாறிவிட்டது, திட்டமாக கடல்கள் மாறிவிட்டது. மத்ஹர குவத்தில் உமமி, நாடுகளின், சமுதாயங்களின் வலிமையை வெளிக்காட்டக்கூடியதாக கடல்கள் மாறிவிட்டது. அதே போல மைதான தனாஃபுசிஹா, இன்னும் அந்த சமுதாயங்கள் போர் செய்வது. தனாஃபுஸ்னா என்னது? போர் செய்வது, போட்டி போடுவது. அப்ப அந்த சமுதாயங்கள் போட்டி போடும் மைதானமாக அந்த கடல்கள் மாறிவிட்டது. குல்லு தௌலத்தின், ஒவ்வொரு அரசாங்கமும், தௌலத்னா ஒவ்வொரு அரசாங்கமும், ஒவ்வொரு நாடும், அசாதீலுஹா, அந்த அரசாங்கத்தின் கடற்படைகளுடன் இருக்கிறது. அப்ப இங்க பாருங்க, வாவுக்கு உடனுடைய அர்த்தம் கொடுக்கணும். இப்ப ஒவ்வொரு அரசாங்கமும் அசாத்தீலுஹா, அந்த அரசாங்கத்தின் கடற்படைகளுடன் முகத்தரினானி சேர்ந்திருக்கிறது. அந்த முகத்தரினானி போக்கப்பட்டிருக்கு, நம்ம காரணம் சொல்லியிருக்கோம் முன்னாடியே. ஒக்குள்ளு உம்மத்தின் ராயத்துஹா, ஒவ்வொரு சமுதாயமும் அந்த சமுதாயத்தின் கொடியுடன் முகத்தரினானி சேர்ந்திருக்கிறது. அக்ஸருமா துஹாபு தௌலத்து, ஒரு அரசாங்கம் அஞ்சப்படுவது மிகவும் அதிகமானதாகிறது. இப்போ ஒரு அரசாங்கத்தை பார்த்து எல்லாரும் அஞ்சுறாங்கன்னா அதுக்கு அதிகம் அஞ்சப்படுவது எதுக்குன்னா, அதான் பின்னாடி சொல்ல போறாங்க. ஒரு அரசாங்கம் அதிகம் அஞ்சப்படுவதில் அதிகமானதாகிறது. கவியத்தன் ஃபில் பிஹாரி, கடல்களிலே வலுவானதாக ஆகியிருந்தால் ஆகும். ஹாசிலுன்றது என்னது இங்க போக்கப்பட்டிருக்கு, அதான்.
அப்ப அந்த அரசாங்கம், அந்த நாடு அஞ்சப்படுவதில் அதிகமானதாகிறது. கடல்களிலே வலுவானதாக அந்த அரசாங்கம் ஆகியிருந்தால் உண்டாகும். அப்ப அஞ்சப்படுவது கடலிலே வலிமையானதாக ஆகியிருந்தால் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஹாசிலுன்றது போக்கப்பட்டிருக்கு. வலுவானதாக ஆகியிருந்தால் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. அந்த உண்டாகக்கூடியதாக இருக்கிறது ஹாசிலுன்றது போக்கப்பட்டிருக்கு. வஅதமு இஜ்லாலில் உமமி இய்யாஹா. இன்னும் மற்ற நாடுகள், சமுதாயங்கள் அந்த அரசாங்கத்தை இஜ்லால் கண்ணியப்படுத்துவதில் ஆதமு மிக பெரியதானதாகிறது, மிக மகத்துவமானதாகிறது. மணிஅத்தன் ஃபௌகல் மாஇ, தண்ணீருக்கு மேலே தடுக்க முடியாததாக, அதாவது யாராலையும் அது என்ன செய்ய முடியல, தடுக்க முடியாத, அசைக்க முடியாத உறுதியானதாக அந்த அரசாங்கம் ஆகியிருந்தால் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. இப்ப எல்லா சமுதாயங்களும், இப்ப எல்லாருமே அந்த ஒரு தேசத்தை, அந்த ஒரு அரசாங்கத்தை மதிப்பது, மிகவும் அதிகமாக மதிப்பதாகிறது. சரியா? மிகவும் அதிகமாக மதிப்பதாகிறது. அந்த தண்ணீருக்கு மேல அந்த அரசாங்கம் அசைக்க முடியாத உறுதியானதாக ஆகியிருந்தால் அந்த அனைவரும் மதிப்பதாகிறது உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. இப்ப அந்த அதிகம் மதிப்பதாகிறது உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. எப்போ? இதா கானத் மணி அதன் போக்கல் மாயி, தண்ணீருக்கு மேலே அது எப்படி அசைக்க முடியாத உறுதியானதாக ஆகியிருந்தால் உண்டாகக்கூடியதா இருக்கு. அதான் அப்ப எல்லா சமுதாயம் மதிக்கணும்னா அது தண்ணீர் மேல வலுவானதை அசைக்க முடியாததாக இருக்கணும். வலவுல சைத்தரத்து அலல் மஹீத்தி. இப்ப அலல் முஹீத்தின் படிக்கணும். அப்ப சைத்தரத் ஆதிக்கம் இல்லை என்றால், அலல் முஹீத்தி பெருங்கடலின் மீது ஆதிக்கம் இல்லை என்றால், வலவுலல் ஜுர்அத்து அலா இஹ்திராகிஹி, அப்ப அதை கிழித்து செல்வதின் மீது துணிச்சல் இல்லை என்றால், அந்த பெருங்கடலை கிழித்து செல்வதின் மீது துணிச்சல் இல்லை என்றால், மா ஃபாஸத் தௌலத்துன் மராமின், இலக்கை கொண்டு ஒரு அரசாங்கம் வெற்றி அடையாது. தாங்கள் வைத்த அந்த இலக்கு, நோக்கம், மராம்னா என்னது? நோக்கம். அப்ப அந்த நோக்கத்தை கொண்டு ஒரு அரசாங்கம் வெற்றி அடையாது. ஏன்? எப்போ? அவங்க அந்த கடலின் மீது ஆதிக்கம் இல்லை என்றாலும், அதே போல அதை கிழித்து செல்வதற்கு, இஸ்திராக்குனா அந்த பெருங்கடலை கிழிப்பதின் மீது சக்தி, அந்த துணிச்சல் இல்லை என்றாலும் தன் இலக்கை கொண்டு எந்த ஒரு அரசாங்கமும் வெற்றி அடையாது. அப்ப அதுக்கு ஆதிக்கம் இருக்கணும். கடல் மீது என்ன இருக்கணும்? ஆதிக்கம் இருக்கணும். ஆதிக்கம் இருந்தாதான் எல்லா இலக்கையும், எல்லா அரசாங்கமும் வெற்றி அடைய முடியும். பலைசபி அஜீபின், எனவே ஆச்சரியத்தை கொண்டு இல்லை. அந்த சூத உம்மத்துன், ஒரு சமுதாயம் மேலோங்கி இருப்பது ஆச்சரியத்தை கொண்டு இல்லை. பிரிஜாலின், சில மனிதர்களை கொண்டு ஒரு சமுதாயம் தசூதனா மேலோங்கி இருப்பதுன்னு அர்த்தம். சரி, ஆதிக்கம் செலுத்துவதுன்னு அர்த்தம். ஒரு சமுதாயம் ஆதிக்கம் செலுத்துவது ஆச்சரியத்தை கொண்டு இல்லை. பிரிஜாலின், சில மனிதரை கொண்டு. எத்தகைய மனிதர்கள்? ருக்கூபுகும், அவர்கள் பயணிப்பதாகிறது. அல் பிஹார, கடல்களில் அவர்கள் பயணிப்பதாகிறது. மாயிஜத்தனா அலையடிக்கும் நிலையில். அலையடிக்கும் நிலையில் அவர்கள் கடல்களில் பயணிப்பார்களே, அத்தகைய மனிதர்களை கொண்டு. இன்னும் புயல்களை அவர்கள் தாண்டி செல்வது. சாயிரத்தன்னா கொந்தளிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய புயல்களை அவர்கள் கடந்து செல்வதும், அலையடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் உள்ள கடல்களில் அவர்கள் வாகனிப்பார்களே, அத்தகைய மனிதர்களை கொண்டு அந்த சமுதாயம் என்னவாகுவது? மேலோங்கி இருப்பது, ஆதிக்கம் செலுத்துவது என்பது ஆச்சரியத்தை கொண்டு இல்லை. ஆமா. அப்ப அலையடிக்கும் கடல் அவங்க வாகனிப்பாங்க. அதே போல கொந்தளிக்கும் புயல் அடிச்சிட்டு இருக்கு, பயங்கரமா புயல் கொந்தளிச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த மனிதர்கள் என்ன செய்வாங்க? அதுல பயணம் செய்வாங்க. அதுல போர் படைகள் போயிட்டு இருக்கும். அந்த கடலுக்கு பயப்படாம அந்த போர் படைகள் போயிட்டு இருக்குன்னா, அந்த மனிதர்களை கொண்டு ஒரு சமுதாயம் என்ன செய்யும்? ஆதிக்கம் செலுத்தும் என்றால் அது ஆச்சரியத்தை கொண்டில்லை. இது வரலாறு நாம் நன்காக பார்க்கலாம். இன்று நாம் பார்க்கக்கூடிய கடல் படையை விட ஒரு காலத்தில் கடல் தான் மிகப்பெரிய அரசாங்கத்தின் தூணாக இருந்தது. உண்மையாக கூற வேண்டும் என்றால் உஸ்மானியர்களை பற்றி கூறலாம். உஸ்மானியர்களுடைய அரசாங்கம் முழுவதும் மிக வலிமையானதாக இருந்தது. உலகம் முழுக்க உஸ்மானியர்களை கண்டு அஞ்சினார்கள் என்றால்
உஸ்மானியர்களுடைய ஆட்சியை கண்டு அஞ்சினார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் அவர்களுடைய கடல் படையை தான் குறிப்பிடுவார்கள். மிகவும் வலுவான ஒரு கடல் படையை வைத்திருந்தார்கள். மிகவும் வலுவான ஒரு தலைவரை அந்த கடல் கடைக்கு நியமித்திருந்தார்கள். அப்போ அவர்கள் எல்லாம் கடல் அலையளித்தால் அஞ்ச மாட்டார்கள், புயல் கொந்தளித்தாலும் அஞ்ச மாட்டார்கள். அந்த மாதிரி ஒரு படையை கொண்டு ஒரு சமுதாயம் ஆட்சி செல்வது, ஆதிக்கம் செலுத்துவது என்பது ஆச்சரியத்தை கொண்டு இல்லை என்று கூறுகிறார்கள். இப்போ இந்த இபாரத்தில் நம்மளுக்கு தேவையான என்னது, எதுலெல்லாம் ஹதுஃப் போக்கப்பட்டிருக்கு, ஹபர் கண்டிப்பாக போக்கப்பட்டிருக்குதான் பாப்போமா? பாருங்க. அம்ரி என் வயதின் மீது சத்தியமாக, அப்ப என்னுடைய வயதாகிறது கஸ்மி என்னுடைய சத்தியமாக இருக்கும்னு வரணும். அந்த கஸ்மி போக்கப்பட்டிருக்கு. லக்கத் அஸ்பஹத்தில் பிஹாரு மதுஹர குவத்தில் உமமி, சமுதாயங்களின் வலுவாயை வெளிக்காட்டக்கூடியதாக கடல் திட்டமாக மாறிவிட்டது. அப்ப இது கஸ்முடைய ஜவாபு. இப்ப இங்க அம்ரின் முபத்ததா மட்டும் தான் இருக்கு, ஹபர் என்ன செய்யப்பட்டிருக்கு, போக்கப்பட்டிருக்கு. அந்த கபர் தகுதீர்ல என்ன இருக்கு, தகுதீர் சொன்னாங்களே, இதுதான் கஸ்மி என்னுடைய சத்தியமாக இருக்கிறதுன்ற ஹபர் வாஜிபான முறையில் போக்கப்பட்டிருக்கு. ஏன் போக்கணும் அத வாஜிபான முறையில? அல் முபத்ததா சரிஹுன் ஃபில் கசமி, அந்த முபத்ததால அம்ரின்ற முபத்ததாவாகிறது சரிஹுன் ஃபில் கசமி, சத்தியத்திலே வெளிப்படையானதாக இருக்கிறது. அப்ப சத்தியத்திலே வெளிப்படையானதாக தெளிவானதாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? இது சத்தியத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, வேற எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப இதை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது சத்தியம் தான். அப்ப வெளிப்படையா இதை பார்த்தாவே நமக்கு தெரியுதுன்னா எதுக்கு சபர் வேற கொண்டு வந்து அதை காட்டணும்? அதனாலதான் என்ன செய்யறோம், அவசியமான முறையில் போக்குறோம். குல்லு தௌலத்தின் அசாதீலுஹா, ஒவ்வொரு அரசாங்கமும் அதனுடைய கடற்படைகளுடன் உள்ள ஒவ்வொரு அரசாங்கமும் மூக்குத்தறினானி சேர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அது போக்கப்பட்டிருக்கு. அதனுடைய கடல் படைகளுடன் உள்ள ஒவ்வொரு அரசாங்கமும் ஆகிறது முகத்தரின் ஆணின்ற அந்த ஹபர் என்ன செய்யப்பட்டிருக்கு, போக்கப்பட்டிருக்கு, சேர்ந்திருக்கிறது என்ற. நம்ம அன்னை மேலே சொன்னோம்ல, அது தகுதியர் எப்படி இருக்கும், ஹபரு முகத்தரின் ஆணின் உள்ளுக்குள்ள இருக்கும். காரணம் ஏன் போக்கணும், அல் முபத்ததா இந்த முபத்ததாவாகிறது, குல்லு தௌலத்தின்ற முபத்ததாவாகிறது மத்துலுவுன் பி வாவின் நில் அதுஃபி ததுல்லு அலல் முசாஹபதி, முசாஹபத்தின் மீது, முசாஹபத்னா மாவுடைய அர்த்தம் பல முறை நம் மேலே பாடத்தில் பார்த்தோம் அல்லவா, மாவுடைய அர்த்தத்தின் மீது அறிவிக்கக்கூடிய, முசாஹபத்தின் மீது உடன் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய முசாஹபத்தின் மீது அறிவிக்குமே அத்தகைய அத்துஃபுக்குரிய வாவை கொண்டு தொடர்ந்து வரப்பட்டதாக இருக்கிறது. அப்ப தொடர்ந்து வரப்பட்டது மத்துலுன்னா முபத்ததா, குல்லு தௌலத்தின்றது முபத்ததா, அது தொடர்ந்து வரப்பட்டது எதை கொண்டு, இந்த வாவை கொண்டு தொடர்ந்து அடுத்து வரப்பட்டதாக இருக்கிறது. இப்ப முபத்ததாக்கு அடுத்தே தொடர்ந்து வரப்பட்டது இது இந்த அத்துஃபுவா. அந்த அத்துஃபுவா என்ன அர்த்தம் கொடுக்குது, முசாஹபத்துடைய அர்த்தம் கொடுக்குது. அதனாலதான் என்னது சட்டம், அதோடைய ஹபரை போக்கணும். அடுத்து பாருங்க, குல்லு உம்மத்தின் வராயத்துஹா, ஒவ்வொரு சமுதாயமும் அந்த சமுதாயத்தின் கொடியுடன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமுதாயம் ஆகிறது முக்குத்தரினானி சேர்ந்திருப்பதாக இருக்கிறது. அப்ப அந்த சமுதாயத்தின் கொடியுடன் ஒவ்வொரு சமுதாயம் ஆகிறது அப்படி முபத்ததா மட்டும் தான் சொல்லணும். காரணம் என்ன, இந்த முபத்ததாவுடன் வாவ் அத்துஃபு சேர்ந்து வந்துள்ளது, அது இன்னும் முசாஹபத்துடைய அர்த்தம் கொடுக்குது, உடன் என்ற அர்த்தம் கொடுக்குது. அதான் அல் முபத்ததா, இந்த முபத்ததா குல்லு உம்மத்தின்ற முபத்ததா ஆகிறது மத்லூபுன் பி வாவின் லில் அதுஃபி ததுல்லு அலல் முசாஹபதி, முசாஹபத்னா மாவுடைய அர்த்தம் கொடுக்கக்கூடியது, முசாஹபத்தின் மீது அறிவிக்குமே அத்தகைய அத்துஃபுக்குரிய வாவை கொண்டு தொடர்ந்து வரப்பட்டதாக ஆகிவிட்டது. தொடர்ந்து வரப்பட்டது, அதாவது அடுத்து வரப்பட்டதாக. இப்போ வாவுன்ற அந்த முசாஹபத்தை கொண்டு அடுத்து வரப்பட்டதாக இந்த முபத்ததா ஆகிவிட்டது. சரியா? அதனாலதான் அந்த முசாஹபத்துடைய வாவ் அடுத்து வந்துருச்சுன்னா, முபத்ததா கூட அடுத்து தொடர்ந்து வரப்பட்டதாக ஆகிவிட்டுருச்சுன்னா அதோடைய ஹபர் என்ன செய்யணும், கண்டிப்பா போக்கணும்னு படிச்சிருக்கோம்ல. அதனாலதான் என்ன செஞ்சிட்டோம், அதோடைய ஹபரை நம்ம போக்கிட்டோம். இப்ப அடுத்து பாருங்க, அக்சருமா துஹாபு தௌலத்து, ஒரு அரசாங்கம் அஞ்சப்படுவதில் அதிகமானதாகிறது கவியத்தன் ஃபில் பிஹாரி, கடல்களிலே வலுவானதாக அந்த அரசாங்கம் ஆகியிருந்தால் உண்டாகக்கூடியதா இருக்கும் அப்படின்னு அந்த ஹாசிலும் இதா காணத்துன்றது போக்கப்பட்டிருக்கு. இப்ப ஹாசிலும் இதா காணத்தை இந்த தௌலத்துன்ற வார்த்தைக்கு அப்புறமா இங்க செட் பண்ணணும். அதுதான் தகுதியில இருக்கு. சரியா? இப்போ ஒரு அரசாங்கம் அஞ்சப்படுவதில் அதிகமானதாகிறது, அதிகம் அஞ்சப்படுவதாகிறது, நம்ம தமிழ்ல அர்த்தம் வச்சா வாசகம் அமைப்பா இருக்கும். அப்ப ஒரு அரசாங்கம் அதிகம் அஞ்சப்படுவதாகிறது கடல்களிலே வலுவானதாக ஆகியிருந்தால் உண்டாகக்கூடியதாக இருக்கும். அப்ப பாருங்க, ஹாசிலுன் இதா காணத்துன்றது இங்க போக்கப்பட்டிருக்கு. நம்மளுக்கு தெரியும் கவியத்துன்ற ஹால் வந்துட்டனால என்ன செஞ்சிட்டோம், அதை நம்ம போக்கிட்டோம். அப்ப ஹாசிலுன் இதா காணத்துன்றது போக்கப்படணும் கண்டிப்பா.
காரணம் என்ன? அக்னத் அனில் ஹபரி, ஹபரை தொட்டும் தேவையற்றதாக ஆக்கிவிட்டது ஹாலுன், ஒரு ஹால் தேவையற்றதாக ஆக்கிவிட்டது. அது எந்த ஹால்? கவியத்துன்ற ஹால். லா தஸ்லுஹு அன் தகூன ஹபரன், ஹபராக ஆகுவது சரியாகாதே அத்தகைய ஒரு ஹால். அப்ப இந்த கவியத்தன்றது கவியத்தும் இதுக்கு முபத்ததாக ஹபரை வச்சு படிக்க முடியாது. அப்படி படிச்சா வேற மாதிரி அர்த்தம் வந்துடும். அப்ப ஹபராக ஆகுவது சரியாகாது அத்தகைய ஒரு ஹால் ஹபரை தொட்டும் தேவையற்றதாக ஆக்கிவிட்டது. இப்ப சக்தியாக இருக்கும் நிலையில் அதிகம் அஞ்சப்படுவதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டோம், இதோட அர்த்தம் சரியாக வந்து விட்டது. அதுக்குள்ள என்னவா இருக்கு? ஹபர் ஹாசினுன்றது போக்கப்பட்டிருக்கு. இப்ப அடுத்து பாருங்க, ஆதமு இஜ்லாலில் உமமி இய்யாஹா, அந்த அரசாங்கத்தை சமுதாயங்கள் அனைத்தும் மதிப்பதில் மிகவும் மதிப்பதாகிறது. ஆதமுல் இஜ்லாலுக்கு தமிழ் வாசகம் படி பார்க்கணும்னா மிகவும் மதிப்பதாகிறது, மதிப்பு தருவதாகிறது. அந்த அரசாங்கத்தை எல்லா சமுதாயங்களும் மிகவும் மதிப்பு தருவதாகிறது. மணிஅத்தன் ஃபோக்கல் மாய், தண்ணீருக்கு மேலே அசைக்க முடியாத உறுதியானதாக ஆகியிருந்தால் உண்டாகக்கூடியதா இருக்கும். இந்த ஹாசிலும் இதாக்கானத்தின் உள்ளுக்குள்ள இருக்கு, அந்த இடத்துல நம்ம அதை வச்சு நம்ம அர்த்தம் வச்சா சரியானதா இருக்கும். அப்ப உறுதியானதாக அசைக்க முடியாததாக ஆகியிருந்தால் உண்டாகக்கூடியதா இருக்கும். அப்ப எல்லா மதிப்பும் மிகவும் மதிப்பு தருவதாகிறது, உண்டாகக்கூடியதா இருக்கும். எப்பொழுது? இதாக்கான மணிஅத்தன் ஃபோக்கல் மாய், தண்ணீருக்கு மேலே ஒரு அசைக்க முடியாததாக ஆகியிருந்தால். இப்ப பாருங்க, அகனத் அனில் ஹபரி, இங்க இதேதான் காரணம். மணி அதன் ஹால் வந்திருக்குல்ல, இந்த ஹால் தான் என்ன செய்தது? நம்மளுக்கு ஹபர் கொண்டு வரதை விட்டு தடுத்திருக்கு. அவசியமான முறையில் என்ன செய்யக்கூடாது? கொண்டு வரக்கூடாது. ஏன்னா இந்த ஹால் தான் அது வர முடியாம தடுத்துச்சு. அனில் ஹபரை தொட்டும் தேவையற்றதாக ஆக்கிவிட்டது ஹாலுன், ஒரு ஹால் தேவையற்றதாக ஆக்கிவிட்டது. வலா தஸ்லுஹு, இன்னும் அந்த ஹால் சரியாகாது. அந்த கூன ஹபரன், ஹபராக அந்த ஹால் ஆகுவது சரியாகாது. அந்த ஹாலை நம்ம ஹபரா வச்சு படிக்கலாமா? அது சரியாகாது. அதனாலதான் அந்த ஹாலாவே வச்சு படிங்க. ஹபர் போக்கப்பட்டிருக்கு, அவசியமான முறையில் போக்கப்பட்டுருச்சுன்னு நம்ம சொல்லிடலாம். சரியா? லவ்ல சைத்தரத்து அலல் மஹீதி, இப்ப பெருங்கடலின் மீது ஆதிக்கம் இல்லை என்றால் அப்படின்னு நம்ம படிச்சோம்ல, மௌஜூதத்துன்றது போக்கப்பட்டிருக்கு. இப்ப பெருங்கடலின் மீது ஆதிக்கம் பெற்றுக்கொள்ளப்பட்டதாக இல்லை என்றால், அந்த ஆதிக்கம் பெற்றுக்கொள்ளப்பட்டதாக இல்லை என்றால் என்ன செய்யணும்? இத தக்குதீர்ல தான் வைக்கணும், வெளியே கொண்டு வரக்கூடாது. நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா மௌஜூத்துன்றது பொதுவான ஒரு ஹபர். அல் முபத்ததஉ வகஅ பஅத லௌலா, லௌலாவுக்கு பிறகு நிகழ்ந்து விட்டது. முபத்ததாவாகிறது லௌலாவுக்கு பிறகு நிகழ்ந்து விட்டது. லௌலாக்கு அப்புறமா தான் முபத்ததா வந்திருக்கு. இன்னும் ஹபர் ஆகிறது கவுனுன் ஆமுன், பொதுவாக உண்டாகக்கூடியதா இருக்கிறது. மௌஜூதத்துன்றது இருக்கிறது அப்படின்னு பொதுவானது, ஒரு குறிப்பிட்டதாக இல்லை. மௌஜூதத்துன்ற ஹபர்ன்றது பொதுவாக இருக்கிறதுன்ற அர்த்தம். அப்ப இது சொன்னாலும் சொல்லாட்டியாலும் நம்மளுக்கு தெரியும். நம்ம சொல்றோம் தமிழ்லயே நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, நீ மட்டும் இல்லை என்றால். அப்ப நீ பெற்றுக்கொள்ளப்பட்டவனாக இல்லை என்றால் நம்ம சொல்றோம், நீ இல்லனா அப்படின்னு நீ மட்டும் தான் சொல்லுவாங்க. நீ இல்லைனா தான் நம்ம சொல்லுவோம். நீ பெற்றுக்கொள்ளப்பட்டவனாக இல்லை என்றால் நம்ம சொல்ல மாட்டோம். அப்ப நம்மளுக்கு தெரியும் அங்க என்ன சொல்ல வரான். நீ மட்டும் இல்லைனா அப்படின்னு சொன்னாவே அங்க என்னது? நீ மட்டும் இல்ல அப்படின்னு சொன்னாவே அங்க மௌஜூதத்துன்றது தான் வரும் அப்படின்றது நமக்கு தெரியுது. அதனாலதான் என்ன செய்யணும்? இதற்கு அவசியமான முறையில் போக்கணும். அடுத்து பாருங்க, ஒலவுல ஜுர்அத்து அலா இஃப்திராக்கிஹி, இந்த பெருங்கடலை கிழித்து செல்வதன் மீது துணிச்சல் இல்லை என்றால் மாஃபாஸத் தௌலத்துன் பி மராமின், நோக்கத்தை கொண்டு எந்த ஒரு அரசாங்கமும் வெற்றி பெறாது அப்படின்னு படிச்சோம்ல. இப்ப லவ்லா வந்துருச்சு, அதுக்கப்புறம் முபத்ததா வந்துருச்சு, ஹபர் பொதுவானதாக இருக்கிறது. இப்போ மௌஜூதத்துன்னு வச்சு படிங்க. அந்த பெருங்கடலை கிழித்து செல்வதன் மீது துணிச்சல் பெற்றுக்கொள்ளப்பட்டதாக இல்லை என்றால் வெற்றி பெறாது. அப்ப அப்படிதானே? அப்ப மௌஜூதத்துன்னு போக்க வேண்டியதான், பொதுவானதாக இருக்கிறது. அல் முபத்ததா வகஅ பஅத லௌலா, லௌலாவுக்கு பிறகு நிகழ்ந்து விட்டது. முபத்ததாவாகிறது லௌலாவுக்கு பிறகு நிகழ்ந்து விட்டது. வல் ஹபரு கவுனுன் ஆமுன், இன்னும் ஹபர் ஆகிறது பொதுவானதாக ஆகக்கூடியதாக இருக்கிறது. பொதுவானதாக ஆகுவதாக இருக்கிறது. அப்போ ஹபர் பொதுவானதாக ஆகியிருக்கிறது. சரியா? அடுத்து பாருங்க, ருகூபுஹும் அல் பிஹார மாஇஜதன், அவர்கள் கடல்களில் பயணிப்பதாகிறது. அந்த கடல் அலையடிக்கக்கூடியதாக இருந்தால் உண்டாகக்கூடியதா இருக்கும். அப்ப அவர்கள் கடல்களில் பயணிப்பதாகிறது எப்பதான்? கடல்களில் அலையடிக்கக்கூடியதாக அந்த கடல் ஆகியிருந்தால் அந்த பயணம் ஆகிறது உண்டாகக்கூடியதா இருக்கும். ஹாசிலுன், உண்டாகக்கூடியதா இருக்கும். இதாக்கான அந்த கடல்கள் அலையடிக்கக்கூடியதாக ஆகியிருந்தால் அந்த பயணம் ஆகிறது உண்டாகக்கூடியதா இருக்கும். சரியா? அப்ப ஹாசிலுன் இதாக்கான போக்கிடணும். ஏன்னா ஹால் வந்துருச்சு. அந்த ஹால் ஹபரை தொட்டும் தேவையற்றதாக ஆக்கிவிட்டது. அகன தனில் ஹபரி ஹாலுன், ஹபரை தொட்டும் தேவையற்றதாக ஆக்கிவிட்டது. ஹாலுன், ஹால் தேவையற்றதாக ஆக்கிவிட்டது. லா தஸ்லுஹு, எத்தகைய ஹால்? லா தஸ்லுஹு அந்த கோண ஹபரன், ஹபராக ஆகுவது சரியாகாது அத்தகைய ஹால் ஹபரை தொட்டும் தேவையற்றதாக்கிவிட்டது.
இப்போ மாயிஜத்துன்றது ஹால், இத ஹபரா வச்சா என்ன செய்யாது, சரிப்பட்டு வராது. அதனால ஹாலாவே வச்சு நம்ம என்ன செய்யணும், படிச்சிடலாம். அந்த ஹால் வந்ததுனால தான் கபரை தொட்டும் தேவையற்றதாக ஆக்கிருச்சு. அதே போல இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். ஹால் ஹபராக வருவதற்கு சரியாகலன்னா தான், ஹால் ஹபராக வைக்க முடியும் என்றால் ஹபரா தான் படிக்கணும்னு அர்த்தம். இதெல்லாம் ஹபராக வைக்க சரியாகாது, அர்த்தம் சரியாக வராது. ஆனா பயணிப்பதாகிறது அலையடிக்கக்கூடியதா இருக்கும். பயணம் தான் அலையடிக்குதாங்க. பயணமாகிறது அலையடிக்கக்கூடியதா இருக்கும். பயணம் எப்படி அலையடிக்கும்? கடல்கள் தானே அலையடிக்கும். அலையடிக்கும். இப்ப பயணம் ஆகிறது அலையடிக்கக்கூடியதா இருக்கும். இத ஹபரா படிச்சோம்னா நான் சொல்றேன். மாஇஜத்துன் அப்படின்னு நம்ம ஹபரா படிச்சோம்னா, பயணமாகிறது அலையடிக்கும். பயணம் அலையடிக்கும். கடல்கள் தானே. அப்ப பயணமாகிறது முபத்ததாக்கு இத ஹபரா செட் பண்ண முடியாது. நம்ம கொண்டு வர முடியாது. அதனாலதான் நம்ம ஹாலாவே வச்சு படிக்கிறோம். அடுத்து பாருங்க. இக்கத்தி ஹாமுஹும் அல் அவாசிஃப, புயல்களை அவர்கள் கடந்து செல்வதாகிறது. ஹாசிலும் உண்டாகக்கூடியதா இருக்கும். இதா காணத் சாயிரத்தன், அது கொந்தளிக்கக்கூடியதாக ஆகியிருந்தால் உண்டாகக்கூடியதா இருக்கும். இப்ப அவர்கள் கடந்து செல்வதாகிறது கொந்தளிப்பதா இருக்கும் அப்படின்னு வைக்க முடியுமா? கடந்து செல்வது எப்படி கொந்தளிக்கும்? அப்ப அப்படி நம்ம ஹபரா கொண்டு வர முடியாது. அதனால ஹாலாவே படிச்சிருங்க. சரியா? ஹாசிலும் இதா காணத்துன்றது இந்த சாயிரத்தின் முன்னாடி என்ன செய்யப்பட்டிருக்கு, போக்கப்படணும். கண்டிப்பா போக்கப்படணும். அகன தனி ஹபரி ஹாலும் லா தசுலுஹு அந்த கோன ஹபரன், ஹபராக அந்த ஹால் ஆகுவது சரியாகாது. அத்தகைய ஹால் ஹபரை தொட்டும் தேவையற்றதாக ஆக்கியது. இப்ப அத்தகைய ஹால் தான் இந்த ஹபரை தொட்டும் தேவையற்றதாக ஆக்கியது. சரியா? இப்போ வாருங்கள் நாம் என்ன செய்ய போறோம், இரண்டாவது பயிற்சியை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். இப்போ இரண்டாவது பயிற்சி என்ன சொல்றாங்க பார்ப்போமா? படிங்க. இரண்டாவது, ல வை கபுல குல்லி ஜுமலத்தின் மின் ஜுமலில் ஆத்தியதி, குல்லி ஜும்லத்தின் மினல் ஜுமலில் ஆத்தியதி முபத்தத அன் ஸரீஹன் ஃபில் கஸமி, பின்வரும் வாசகங்களிலிருந்து ஒவ்வொரு வாசகத்துக்கு முன்னாலும் சத்தியத்திலே தெளிவாக அறிவிக்கக்கூடிய ஒரு முபத்ததாவை வை. மொக்கத்தீர், இன்னும் உள்ளுக்குள் ஆக்கு. ஹபரஹு, அதனுடைய ஹபரை தக்தீர் ஆக்கு. தக்தீர் நம்ம என்னன்னு சொல்லணும். அப்போ பின்னாடி வரக்கூடிய வாசகங்களுக்குலாம் நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு கசம் வைக்க போறோம். அதுவும் சரியான கசம், அது சத்தியத்துக்கு மட்டும் பயன்படுத்த ஒரு வாக்கியமாக இருக்க வேண்டும். வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. சாதாரண வாக்கியத்துல பயன்படுத்தாம கஸ்முக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய வாக்கியமா இருக்கணும். அதே போல அதோடைய ஹபர் என்னன்றதை நம்ம தகுதீர் ஆக்கணும். உள்ளுக்குள் என்ன இருக்குதுன்றதை வெளியே எடுத்து காட்டணும். சரியா? இப்ப பாருங்க, இதோடைய அர்த்தத்தை பாருங்க. லக்கது வஃபைத்து பிவஅதி, திட்டமாக என்னுடைய வாக்குறுதியை கொண்டு நான் நிறைவேற்றி விட்டேன். இரண்டாவது, லஅப்தஇதன்ன அனித் தனாயா, இனிவான விஷயங்களை விட்டும் நான் தூரமாகுவேன். நிச்சயமாக நான் தூரமாகுவேன். மூணாவது பாருங்க. லஹைரு ஜலீசின், நண்பனில் மிகவும் நல்லவனாகிறவன். ஃபி ஜமானி, காலத்திலேயே மிகவும் நல்ல நண்பனாகிறவன். கித்தாபுன், புத்தகமா இருக்கும். நாலாவது, இன்னல் பஹீல அதுவு நஃப்ஸிஹி, நிச்சயமாக கஞ்சன் ஆகிறவன் தன் உள்ளத்திற்கு விரோதியாக இருக்கிறான், தனக்கே விரோதியாக இருக்கிறான். அப்போ வாங்க, இதுக்கு நம்ம சத்தியத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். அதோடைய தகுதியிலையும் நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாமா? வாங்க பாருங்க. அப்ப ரெண்டாவது பாடம், தம்ரீன் ரெண்டாவது நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, லக்கது வஃபைத்து பி வாதி, அதுக்கு ஒரு சத்தியம் வச்சு பார்ப்போமா? லஅம்ருக, உன்னுடைய வயது, உன்னுடைய வாழ்க்கையாகிறது, உன்னுடைய வாழ்க்கையின் மீது சத்தியமாக. லஅம்ருகன்றது நான் முன்னாடியே சொல்லியிருக்கோம், கசமுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உன்னுடைய என்னது, வயதாகிறது. லக்கது வஃபைத்து பி வாதி, அப்ப இதுக்கு நம்ம அர்த்தம் வைக்கும் போதே உன்னுடைய வயதின் மீது சத்தியமாக அர்த்தம் வைக்கணும். ஏன்னா நம்மளாம் சொல்லிட்டோம், இது இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், சத்தியத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால அர்த்தம் வைக்கும் போதே என்ன செய்யலாம், அப்படியே அர்த்தம் வைக்கலாம். லக்கது வஃபைத்து பி வாதி, என்னுடைய வாக்குறுதியை கொண்டு திட்டமாக நான் நிறைவேற்றி விட்டேன். அப்ப அம்ருக்கன் முபத்ததா வந்துச்சு, உன்னுடைய வயதாகிறது, உன்னுடைய வாழ்க்கையாகிறது. கசமி, என்னுடைய சத்தியமா இருக்கும் அப்படின்னு தகுதீர் உள்ளுக்குள்ள இருக்கு. அதை எடுத்து காட்ட சொன்னாங்க. தகுதீர் பண்ண சொன்னாங்களே, உள்ளுக்குள் என்ன இருக்குன்னு காட்ட சொன்னாங்களே, அதை எடுத்து காட்டியிருக்கோம். அடுத்து பாருங்க. லாபத்தை இது என்ன கொண்டு வைக்கிறோம் பாருங்க. எமீனுல்லா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அர்த்தம். இப்ப எமீனுல்லாஹி கசமீன் வரணும். அதுதான் போக்கப்பட்டு இதுக்கு நம்ம அர்த்தம் வைக்கும் போதே நம்ம அல்லாஹ் மீது சத்தியமாக அர்த்தம் வைக்கலாம். ஏன், இந்த எமீன் உள்ளான்றது சத்தியத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. அதான் சரிகனாவே அதான். வேற இதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா அது சரியே கிடையாது. அப்ப எமீன் உள்ளான்ற வார்த்தை என்பது சத்தியத்துக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அதனால நம்ம அர்த்தம் வைக்கும் போது அல்லாஹ் மீது சத்தியமாக நம்ம சத்தியத்தோட அர்த்தத்தையும் வைக்கலாம். இல்ல அபத்த இதன்ன அனித்தனாயா, இழிவானதை விட்டும் நான், இழிவான செயல்களை விட்டும் நான் தூரமாவேன். நிச்சயமாக நான் தூரமாவேன். இப்ப எமீனுல்லாஹி கசமி அப்படின்னு வரணும். அல்லாஹ் மீது சத்தியமா, கசமி என்னுடைய சத்தியமா இருக்கும்னு என்ன வரணும், இந்த ஹபரு போக்கப்படணும். கண்டிப்பா போக்கப்படணும். ஏன், எமீனுல்லான்ற முபத்ததா கசமுக்கு தான் பயன்படுத்துவாங்க. அதனால
சரியான கசமின் மீது அறிவிப்பதினால் இந்த ஹபர் கண்டிப்பா போக்கணும். அது தகுதீர் எடுத்து காட்ட சொன்னாங்க. இதான் அந்த தகுதீர். அடுத்து பாருங்க ஐமுனுல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக தான் இதுவும். ஏன் இந்த ஐமுனுல்லான்றது கசமுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. அல்லாஹ் மீது சத்தியமாக லஹைரு ஜலீசின் ஃபி ஸமானி கிதாபுன், நண்பனில் மிகவும் நல்லதாக இருக்கிறது, காலத்திலே மிகவும் நல்ல நண்பன் ஆகிறவன் கிதாபுன் புத்தகமாய் இருக்கும். இப்ப அல்லாஹ் ஐமுனுல்லா ஐமுனுல்லாஹி கசமி, என்னுடைய சத்தியமா இருக்கும்னு அங்க போய் முடிக்கணும். சரியா? இப்ப எமீன்னா வழக்கரம், ஐமுன்னாலும் வழக்கரம் தான். அல்லாவுடைய வழக்கரமாகிறது என்னுடைய சத்தியமா இருக்கும்னு வரணும் ஐமுனுல்லா. ஆனா இது அப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க. எமீனுக்கு ஒன்னொன்னு அர்த்தமும் என்னது, இதனால்தான் சத்தியம்ன்ற ஒரு அர்த்தமும் இதுக்கு இருக்கு, எமீனுக்கு இருக்கு. ஐமுன்னா வலது பக்கம்னு அர்த்தம். என்னதான் இருந்தாலும் இந்த வார்த்தையை சேர்த்து வந்துட்டா எமீனுல்லா ஐமனுல்லா நம்ம என்ன செஞ்சுட்டா சேர்த்து படிச்சுட்டா அல்லாஹ் மீது சத்தியமாகன்ற அந்த அர்த்தம் மட்டும்தான் வரும். இது பிரிஞ்சிருச்சுன்னா வேற வேற அர்த்தம் வரலாம். வெறும் எமீன்னு சொன்னா அதுக்கு நிறைய அர்த்தம், சத்தியம், அதே போல வழக்கரம் அப்படின்னு அர்த்தங்கள் மாறலாம். சேர்ந்து வந்துட்டா என்னதான் சத்தியம், அந்த அர்த்தம் மட்டும்தான் கொடுக்கும். சரியா? இப்ப கடைசியா பாருங்க, இதுக்கு முன்னாடி ஒரு சரியான கசம் வைப்போமா. லஅம்ரி, என்னுடைய காலமாகிறது, கஸ்மி, என்னுடைய சத்தியமா இருக்கும். இன்னல் பகீல அதுவு நப்சிஹி, என்னுடைய வயதின் மீது சத்தியமாக, நிச்சயமாக இன்னல் பகீல கஞ்சனாகிறவன் அதுவு நப்சிஹி, தன் உள்ளத்திற்கு விரோதியாக இருக்கிறான், தனக்குத்தானே விரோதியாக இருக்கிறான்னு அர்த்தம். பல அம்ரி கஸ்மி, என்னுடைய வயதாகிறது என்னுடைய சத்தியமாக இருக்கிறது, அதாவது என் வயதின் மீது சத்தியமாக. தமிழில் அழகாக வாக்கியமாக கூற வேண்டும் என்றால் என் வயதின் மீது சத்தியமாக நம்ம சொல்லலாம். சரியா? இப்ப இதுக்கு எல்லாம் தகுதியில் வைத்து விட்டாச்சு. அவங்க கேட்டதை நம்ம செஞ்சாச்சு. முபத்ததா ஒவ்வொன்றுக்கும் முன்னாடி கசம் வைக்க சொன்னாங்க. சரிஹே, கஸ்மின் மீது சரியாக அறிவிக்கக்கூடிய ஒரு முபத்ததா வைக்க சொன்னாங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் கசமுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியது. இந்த வார்த்தையை பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பின்னாடி அந்த சத்தியத்திற்கான ஜவாப் வரும்ன்றது. ல அம்ருக எமீனுல்லா ஐமுனுல்லா ல அம்ரின்றதுலாம். அல்ஹம்துலில்லாஹ், இதோட இந்த பாடம் 2 பயிற்சிகள் வடிந்து விட்டது. தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை அடுத்த பாடத்தில் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.